அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஜும்ஆங்கிற ஒரு சிறப்பான ஒரு நாள்ல இருக்கிறோம். இந்த சிறப்பான நாள்ல நமக்கு தேவையான சில நசீஹத்தை நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். எதை குறித்து நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லும்போது, உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு அரபுல என்ன சொல்லுவாங்க யாருக்கு தெரியும்? உலகத்துக்கு துன்யா. மாஷா அல்லா. இந்த உலகத்துக்கு அரபுல என்ன சொல்லுவாங்க? துன்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? துன்யாங்கிறது ஒரு அரபு வேர்டு. நம்ம சும்மா கேஷுவலாவே நிறைய அரபு வார்த்தைகள் நம்ம பேசுறோம் பாத்தீங்களா? அதுக்கு அர்த்தங்கள் தெரியனாலும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பேசிட்டு இருக்கோம். மாஷா அல்லா சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், துன்யா சொல்லுவோம், ஹலால் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு அரபு வார்த்தைகளை பேசுறோம். சரி, இப்போ துன்யா அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? விளக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல துன்யாங்கிறதுக்கு மீனிங் நான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். சரியா? துன்யா என்பது அற்ப பொருள்ன்ட்டு அர்த்தம். என்ன பொருள்? அற்ப பொருள், ரொம்ப சீப்பு. அது என்ன சொல்றது தமிழ்ல, எப்படி சொல்லலாம்? துன்யா என்பது ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு பொருள், அவ்வளவுதான். அது சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, தண்ணி தொளிச்சு விட்டாச்சு அது எங்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அற்ப பொருள் அப்படின்னு சொல்லிட்டு துன்யா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதனுடைய அசல் வேர்டு பார்த்தீங்கன்னா தனி அப்படின்னு சொல்லுவாங்க. தனினா அந்த வேல்யூவே இல்லாத ஒரு பொருள். அந்த அந்த பொருளால எந்த யூஸுமே கிடையாது, வேல்யூவே இல்லை அப்படிங்கிறதுக்கு அரபுல அந்த பொருளை பார்த்து தனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன? ஆமா. இப்போ ஏன் அல்லாஹு தாலா அந்த வார்த்தையை இந்த உலகத்துக்கு வச்சிருக்கான்? இப்போ இந்த உலகத்துல வாழ்றது நம்ம எல்லாம் வேஸ்டா இப்போ இருக்கக்கூடாதா? என்ன வரீரா? அப்படிலாம் இல்லை இல்லை உலகத்துல. அப்ப என்னன்னா அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு தெரியுமா? இந்த துன்யாங்கிறதுல, இந்த அற்பமான விலை மதிப்பில்லாத இந்த துன்யாவை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போகாதன்னு சொல்றான் அல்லாஹ். இதுக்குள்ளேயே மூழ்கிறாதன்னு சொல்றான். சரியா? நல்லா கவனிக்கணும். இந்த துன்யாங்கிறதுக்கு 5 வாழ்க்கை இதுக்குள்ள அடங்கிருக்கு. உங்களை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். எப்படியெல்லாம் நீங்க வளர்ந்துருக்கீங்க, அடுத்து எந்த கட்டத்துக்கு நீங்க போக போறீங்கிறத நான் சொல்றேன். எல்லாமே இந்த வேர்டு ஃபுல்லா அரபு வேர்டா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணணும். 1, ஃபர்ஸ்ட் இது லஐபுன். என்ன அர்த்தம்? சரி, என்ன வார்த்தை? லஐபுன். என்ன வார்த்தை? லஐபுன். 2வது லஹுன். என்ன வார்த்தை? லஹுன். 3வது ஜீனத்துன். என்ன வார்த்தை? ஆமா. 4வது தகாபுர். 4வது என்ன வார்த்தை? தகாபுர். 5வது தகாசுர். என்ன வார்த்தை? தகாசுர். இந்த 5 சேர்ந்ததுதான் துன்யா. சரியா? இந்த 5 சேர்ந்ததுதான் துன்யா. இந்த அரபு வார்த்தைக்கு இப்ப தமிழ் சொல்லுவோம். ஓகேவா? முதல்ல என்ன சொன்னேன்? லஐபுன். லஐபுன் என்றால் விளையாட்டு. லஐபுன் என்றால் என்ன அர்த்தம்? விளையாட்டு. நீங்க 1ல இருந்து 1 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் தாராளமா விளையாடலாம், நல்லா விளையாடலாம். ஏன்னா அதை விளையாடத்தான் செய்யணும். வீட்டில் வந்து அம்மா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 6 இருக்குமா? 6, 7, 8, ஒரு 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மைண்டில் நீங்கள் என்ன சொன்னாலும் படிக்க மாட்டீங்க. அதுக்காக படிக்காமலாம் இருக்கக்கூடாது, படிக்கிறவங்களையும் படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அப்போ 1ல இருந்து 8 வரைக்கும் நல்லா விளையாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிதான் விளையாடத்தான், நீங்கள் விளையாடாம இருக்க முடியாது, விளையாடத்தான் செய்வீங்க. ஏன்னா அல்லாஹு தாலா இந்த துன்யாவில் மனிதனுக்கான அந்த கட்டத்தை பிரித்து கொடுக்குற. 1ல இருந்து 8 வரைக்கும் லஐபுன், விளையாட்டு. சாரி, லஐபுன். 8ல இருந்து 12 வரைக்கும் அல்லது 10 வரைக்கும் தான். சரியா? 8ல இருந்து 10 வரைக்கும் லஹுவுன். லஹுன்னா என்ன தெரியுமா? வேடிக்கை. எதை பார்த்தாலும் பேன்னு பார்ப்பீங்க, வேடிக்கையா பார்ப்பீங்க. லெசன் நடத்தினாலும் லெசனா நடத்துறாங்க, பாடமா நடத்துறாங்க, ஒன்றும் புரியலையா அப்படின்ட்டு அப்படியே மந்து பிடிச்ச மாதிரி என்ன செய்வோம், நம்ம இருப்போம். இல்லை, இது யதார்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சூரா ஹதீதுல இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் வரும். துன்யாங்கிற அந்த உலகத்துல மனிதனை எப்படியெல்லாம் அல்லாஹ் பரிணாமப்படுத்துறான் அப்படிங்கிறதுக்கு. சரியா? அப்போ 8ல இருந்து 12 வரைக்கும் வச்சுக்கிருவோம். வேடிக்கை தான், விளையாட்டு. 1 லஐபுன், 2வது லஹூன், வேடிக்கை, கேலிகள் தான். சரியா? அதுக்கப்புறம் 12ல இருந்து
சரி 11 ஓகே 12 வச்சுக்கிறோம் என்ன ரொம்ப ரெண்டு வருஷம்லாம் வேண்டாம், 4 வருஷம் நல்லா வேடிக்கை பாருங்க. அப்புறம் 12ல இருந்து நல்லா கவனிக்கணும், உங்களுடைய ஏஜை கணக்கிடணும். நீங்கள் எப்படி லைபா இருக்கீங்களா லகுவா இருக்கீங்களா அப்படிங்கிறத கணக்கிடணும். 12ல இருந்து 18 வரைக்கும் ஜீனத். நீங்கெல்லாம் என்ன செய்வீங்க தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணாடி முன்னாடி நின்று சீவிக்கிட்டே இருப்பான்டா. இல்ல இது எதார்த்தம். மேக்கப் பண்றது என்ன, அப்படியே ஒரு ட்ரெஸ் போட்டா அப்படியே ஒரு 10 தடவைனாலும் பார்த்து அப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம், தலையை எப்படி கோதி பார்ப்போம். என்ன பாய்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறது, கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே கச்சப்லாம் என்ன செஞ்சுக்கிறது நம்ம பண்ணிக்கிறது. இது ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த அழகு ஹலாலான முறையில் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ இதுக்கு பேர் தான் ஜீனத். இதுக்கு பேர் தான் ஜீனத், அழகுபடுத்தி கொள்வது. அப்போ ஒரு மனுஷன் பிறக்கும் போது என்ன செய்யறான், விளையாடுறான். 1ல இருந்து 8 வயசு வரைக்கும், 8ல இருந்து 12 வரைக்கும் வேடிக்கை பார்க்கறான், 12ல இருந்து 18 வரைக்கும் அவன் தன்னை அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறான். அதே போல அவன் என்ன செய்வான் தெரியுமா, ஜீனத்தா இருக்கணும்ட்டு தானும் நினைப்பான், சுத்தி இருக்கிறதும் அதெல்லாம் அவ்வளவு கிடைக்கணும்னு நினைப்பான். அப்படிதான் நினைக்கிறோம். இப்போ நான் ஒரு 12ல இருந்து 18 வரைக்கும் நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க என்னன்னா, எனக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கணும், நல்ல பொருட்கள்லாம் திங்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே கிடைக்கணும்னு நினைப்போம். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே? அந்த ஏஜ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே கிடைக்கணும்னு நினைப்போம், எல்லாமே இருக்கணும்னு நினைப்போம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, 18ல இருந்து 25 வரைக்கும் தக்காபுர்னா என்ன தெரியுமா, பெருமை அடிப்போம், நம்ம சீன் போடுவோன்னு வச்சுக்கிறோமே. அதுதானே உண்மை. எந்த அளவுக்கு தெரியுமா, நம்ம வீட்டில் நம்ம அம்மாமாருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் 17 வயசுலலாம் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். இப்போலாம் டிலே ஆகுது. 18ல இருந்து 25 வரைக்கும் அல்லது ஒரு 30 வரைக்கும்னு வச்சுக்கோ. என் புள்ள அப்படி படிக்கிறான், என் புள்ள இப்படி படிக்கிறான், என்ன டிகிரி வாங்கியிருக்கா, அது வாங்கியிருக்கா, இது வாங்கியிருக்கா. அதே இது நாம அந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இப்போ 18ல இருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படிதான் பெருமையாக நம்ம தன்னுடைய சக நண்பர்களிடத்துல பெருமை அடிச்சுட்டு இருப்போம். என் ட்ரெஸ்ஸை பார்த்தியா, எங்கள் வீட்டில் அவ்வளோ காசு கொடுப்பாங்க, என் ஃபோனை பார்த்தியா, என் வீடை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம், பெருமை அடித்து கொண்டே இருப்போம். நடக்குதா நடக்கலையா? நடக்குது. இதெல்லாம் துன்யாவுடைய ஓட்டமே அதுதான், தக்காபுர், பெருமை அடித்தல். அதற்கப்புறம் தக்காசுர் என்றால் பேராசை. அல்ஹாக்கு முத்தகாசுர், பேராசை. உங்கள் எல்லோருமே அல்லாஹ் குர்ஆன்ல அதை தான் சொல்றான், ஹத்தா ஜுர்துமுல், அந்த பேராசை பிடிச்சு எங்க போயிடுவோம், கபருக்கு போயிடுவோம், மக்காபிருக்கு போயிடுவோம். என்ன ஆமா. அப்போ பாருங்களேன், பேராசை என்ன எந்த அளவுக்கு பேராசை ஆயிரும் தெரியுமா, 30 வயசுக்கு மேல அல்லது 25 வயசுக்கு மேல செல்வத்துல மோகம் வந்துடும். அவன் அப்படி இருக்கா, நம்ம என்ன செய்யணும், இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நம்ம அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசை. அந்த பேராசை கடைசி வரைக்கும் நம்மளை விடுறது கிடையாது. கபருக்குள்ள போய் நம்மளை மண்ணை தூக்கி போட்டாதான் அந்த பேராசையை விடுது. சுப்ஹானல்லாஹ். சரி, இப்போ யோசிங்க, இந்த துன்யாங்கிறது ஏதாவது யூஸா இருந்துருச்சா? நம்ம இப்ப சொன்னதுல ஒன்றும் இல்லை. விளையாடுறோம், வேடிக்கை பார்க்குறோம், தன்னை அழகுபடுத்திக்கிறோம், பெருமை அடிக்கிறோம், பேராசை பிடிக்கிறோம், மண்ணுக்குள்ள போய் படுத்துடுறோம். அல்லாஹ் அக்பர். இப்படி துன்யா இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இப்படியெல்லாம் துன்யா இருக்கும், ஆனா நீ அப்படி இருக்காதங்கிறான். புரியுதா? நீ விளையாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவறான எந்த ஒன்றுமே கிடையாது. ஒரு 3 பருவத்துக்கு அப்புறம் அல்லது இந்த 2 லஹ்பு லஹுவும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. அதாவது 8ல இருந்து 12 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்னது, துன்யாவை நல்லா சந்தோஷமா இது பண்ணிக்கலாம். நான் 12ல இருந்து அந்த தக்காசுர் வரைக்கும், அதாவது கபருக்கு போறதுக்கு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றானோ அதன்படிதான் நாம் வாழ வேண்டும். அப்பதான் இந்த துன்யா நமக்கு பலனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். சரியா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த ஜீனத்தையும் இந்த தக்காபுரையும் இந்த தக்காசுரை எப்படி மாத்தணும்னு தெரியுமா? இப்போ இதை நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. ஜீனத் அழகுன்னு நான் சொன்னேன்னா, உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொள்வதை விட உங்களுடைய அமலை அழகுபடுத்தி கொள்ளுங்கள். சரியா? இந்த ஜீனத் நமக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகுதா? நம்ம எப்படி நீட்டா இருக்கணும், நாம எப்படி அழகா இருக்கணும் நாம நினைக்கிறோமோ அதே போல் நம்மளுடைய உள்ளத்தை நற்குணமா இருக்கணும். அஹ்லாக்ன்ற உள்ளம் நற்குணம் சொல்லுவாங்களே, கேரக்டர். அந்த கேரக்டர் என்ன செய்யணும், கரெக்டா இருக்கணும். 12 வயசுக்கு மேல
அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, அடுத்தவங்களுடைய பொருளை வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. வீட்லையும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, எல்லாரும் கூட இருந்தாலும் சரி, உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொள்ளுங்கள் உள்ளத்தை கொண்டு. சரியா? இப்போ நம்ம முக அளவு நமக்கு அழகு தேவையா, நம்ம அக அழகு தேவையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சுப்ஹானல்லாஹ். நீ எவ்வளவுதான் நம்ம வந்து மேக்கப் பண்ணி இது பண்ணி இருந்தாலும் நீ தப்பு பண்ணனா உன் முகத்தில் தெரிஞ்சிடும். இப்படியே முழிப்போம், என்ன அதை சமாளிப்போம், அதை சிரித்து இது பண்ணி பார்ப்போம், முடியாது. அல்ல அதனால தான் எல்லா அந்த எமோஷன் ஃபுல்லாக எங்கே வச்சுருக்கான், மூஞ்சியில் வச்சுருக்கான். எல்லாம் காட்டி கொடுத்துரும், இந்த முகமே காட்டி கொடுத்துரும். சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, திருடினாலும் சரி, தவறு செஞ்சாலும் சரி, எல்லாமே இந்த முகத்தில் இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் ஜீனத் என்கின்ற அழகை என்ன செய்யணும், நல்ல அமலை கொண்டு நான் என்ன செய்யணும், சரி செஞ்சுக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், 4வது கட்டம் என்ன சொன்னோம், மக்காபூர் சொன்னோமா? பாலா? அது பாயாசம்டா, பால். சரி சரி, ஓகே. அதுக்கப்புறம் தக்காபூர் சொன்னோமா, பெருமை அடித்தல். மனுஷன் என்ன செய்யறான், பெருமை அடிக்கிறான். ஆனா அந்த பெருமையை எதை கொண்டு அடிக்கணும் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் நான் என்ன செய்யறேன், அது பெருமைங்கிறது கிடையாது. அது எப்படி சொல்லலாம், மற்றவர்களை திருத்துவதற்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? நியத்தை சரி செஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நீங்க என்ன செய்யணும்னா, குர்ஆன் ஓதுவது, தொழுகுவது, இந்த மாதிரியான நன்மையான விஷயத்துல பெருமையா என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம சொல்லிக்கிறணும். ஆனா அது வந்து என்ன சொல்றது, அப்படி ஒரு சில நேரம் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, அவங்கள தாழ்வா நினைச்சிடக்கூடாது மற்றவங்கள. புரியுதா? அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம 5 நேரம் தொழுகிறோம், நம்மளுடைய ஃப்ரெண்டு 5 நேரம் தொழுகலை அப்படின்னு பார்த்து நான் தொழுகிறேன், நீ எல்லாம் தொழுகிறியா அப்படி கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல யார் சிறந்தவங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? அதனால இன்ஷா அல்லாஹ் 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இபாதத்துல பெருமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்துல பெருமை இருக்கலாம். புரியுதா? அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ், ஏன்னா ஒன்று தெரியுமா, நம்ம துஆ செய்யும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா, யா அல்லாஹ் உனக்காக நான் 5 நேரம் தொழுகிறேன் இல்லை, நான் குர்ஆன்லாம் ஓதுறேன் இல்லை, எனக்கு எப்படியாவது இந்த எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க்கை கொடுத்துறேன் சொல்லலாம். ஏன் தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டவங்க 3 பேருடைய சம்பவம் ஞாபகம் இருக்கா? அவங்க தன்னுடைய அமலை சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது சரி விடு நடுவில். சரி ஓகே, கரெக்டு தான், மாஷா அல்லாஹ் எழுதி போட்டிருக்காங்களா? சரி. அதாவது ஒரு சம்பவம் இருக்குமா, இல்லைம்மா, குகைக்குள்ளே 3 பேர் மாட்டிக்கிட்டாங்களாம். அந்த 3 பேரை வெளியேற முடியாமல் அந்த குகை என்ன செஞ்சிருச்சு, ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து அடைச்சிருச்சு. அந்த 3 பேரும் தான் செஞ்ச அமலை சொல்லி அல்லாட்ட துஆ செய்வாங்க. யா அல்லாஹ் நான் என்னுடைய அம்மா அத்தாவும் நல்லா பார்த்துக்கிட்டேன், அதனால இந்த குகையிலேருந்து என்னை காப்பாத்திரு அப்படின்னு துஆ செஞ்சாங்க. இன்னொருத்தவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்கிட்ட ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் இருந்தான், அவன் வந்து ஒரு நாள் வேலைக்கு வரவே இல்லை, அதோடு போயிட்டான். ஆனால் அன்றைய கூலி என்ன செய்யலை, வாங்கிட்டு போகல, அதை நான் சேர்த்து வச்சு ஒரு ஆடாக வாங்கி அந்த ஆடு மந்தையாயிடுச்சு. ஒரு நாள் வந்து அந்த கூலியை கேட்டால் நான் அந்த ஆட்டு மந்தையை என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால என்ன செஞ்சிரு, இதில் இருந்து என்னை காப்பாத்திருன்னு துஆ செய்வார். 3வது ஒருத்தர் சொல்லுவார், நான் தப்பு செய்ய நினச்சேன், ஆனால் உன்னுடைய அச்சம் வந்ததுனால நான் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் சொல்லி துஆ செய்யும் பொழுது அந்த பாறை என்ன செஞ்சிருச்சு, நகண்டு போயிடுச்சு. அதனால நாம செய்யக்கூடிய நல்ல அமலை கொண்டு அல்லாஹ்விடத்துல என்ன செய்யலாம், துஆ செய்யலாம். அதுதான் ஒரு வகையான ஒரு பெருமை. சரியா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் தகாசுர், பேராசை. எதுல பேராசை இருக்கணும், ஹலாலான விஷயத்துல பேராசை இருக்கலாம். இப்போ உதாரணமா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு ஒரு நபி இருந்தாங்களாம். சரியா? ஆமா, அய்யூப் தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிட்டு ஒரு நபி இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா அவங்க யாருன்ட்டு? அய்யூப்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வரணும் நமக்கு, துஆ ஞாபகம் இல்லையா? ரப்பி லுர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எந்தில வாய்க்குள்ளேயே பேசுற. சரி ஓகே. அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் குளிச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ தங்க வெட்டி கிளிகள் என்ன செஞ்சிச்சு, வந்து கீழே விழுந்துச்சு. விழுகும் பொழுது அந்த தங்க வெட்டி கிளிகளை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த துண்டுல பிறக்கி எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். அப்போதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மக்கள்லாம் சொன்னாங்க, ஏன் இப்படி ஆசைப்படுற, பேராசை பிடிச்சி போய் இருக்கிறீங்க நீங்க நபியே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான்
அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்துல நான் என்ன செய்யலாம், பேராசைப்படலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அல்லாஹ் உனக்கு கல்வியில நிஅமத்தா, கல்வியை நிறைய கொடுத்துருக்கானா, அதுல பேராசைப்பட்டு அதிகமா என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். குர்ஆன் ஓதுறது, மனனம் செய்யறது, இதுல எல்லாம் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் பேராசைப்படலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த 5 கட்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில கடந்தாதான் இந்த துன்யாவை நாம் ஜெயிக்க முடியும். சரியா? துன்யாவுக்கு அடுத்து நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? அவ்வளோதான், முடிஞ்சா? கபர், பர்சக், பர்சக், ஆலமில் பர்சக். பர்சக்னா என்னது? திரை வாழ்வு, மன்னரை வாழ்வு. பர்சக் அப்படிங்கிற வார்த்தை வந்து திரைக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் நாம் திரையிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சக்ங்கிற வார்த்தையை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவான். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கடலை பார்க்குறோம், அதுக்கு நடுவில் திரையா இருக்குது? இல்லை. அதே போல தான். ஆனால் உப்பு தண்ணியும் நல்ல தண்ணி என்ன செய்யாது, சேராது. அதே போல நல்ல தண்ணி உப்பு தண்ணியும் சேராது. அதே போல தான் கபருக்குள்ள என்ன நடக்குங்கிறது யாராலும் பார்க்க முடியாது. அதுதான் திரைமறைவான ஒன்று. சரியா? அந்த கபருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும், அதுக்குள்ள என்ன நடக்குங்கிறது தெரியும் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த துன்யாங்கிற அந்த விலை மதிப்பற்ற, அதாவது வேல்யூவே இல்லாத அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த பர்சக்ங்கிற வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் வெற்றி கொள்ளலாம். சரியா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.